ஹாய், வெல்கம் டு யுவர் சைட் சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயன் சத்து நிறைஞ்ச கருவேப்பிலை தொக்கு. நம்ம எல்லாருமே தாளிப்பில் சேர்க்குற கருவேப்பிலையை வேஸ்ட்டாக கீழே தாங்க எடுத்து போடுறோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த கருவேப்பிலையோட சத்து கிடைக்கிது. வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சோத்தோடு பிசைஞ்சு கொடுத்து விடலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். 2 வரமிளகாய், 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு வெல்லம், தேவையான அளவு உப்பு, 10 மிளகு, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, வெந்தய பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, பொடி இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு, உப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கட்டுங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும். வெள்ளைப்பூடும் கொஞ்சம் வதங்கணும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது முடி கொட்டுற பிரச்சனை தீருங்க. பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா வறுந்துருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ரொம்ப கருகுற மாதிரி வதக்க வேண்டாம். ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், இந்தளவு வதங்கினாலே போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க, ஆற வச்சு. இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளி, வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த பாத்திரத்துலையே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிடலாங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூளையும் வெந்தய பொடியும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். எல்லா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோதான் நம்ம தொக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுலபமாக செஞ்சிடலாம். இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸில் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோத்தோடு பிசைஞ்சு கொடுத்து விட்டுறலாம். பாருங்கள், நம்ம கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கு கூட தொட்டுக்கிறலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.